அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இந்த நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் என்பது மத்திய அரசை கண்டித்து திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரதம். தஞ்சையில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்கள் இருந்த உண்ணாவிரதம், அதைத்தான் நம்ம பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவே தலைப்பல்ல. ஏனென்றால் அந்த உண்ணாவிரதத்தை தொடர்ந்து பாஜக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்திருக்கிறது. அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜக தரப்பில் சொல்வது, ஏன் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள்லாம் ராஜினாமா செய்யல? காங்கிரஸ் அரசில் தலைமையேற்று இருந்தபோது அதுல கூட்டணியில் அங்கம் வைத்த திமுக என்ன செய்தது என்ற கேள்வியோடு இல்லாமல் திரு ஹெச் ராஜா அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி என்பது, பாஜக அல்ல, மாநில கட்சிகள் தான் காவிரியை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தலைப்பாக நம்ம நகர்த்த போகிறோம். ஏன்னா முன்பு தேசிய கட்சிகளின் நிலைப்பாடை மையமாக வைத்தே கேள்வி நேரத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். இதுல யார் காவிரி பிரச்சனையில் யார் அரசியல் செய்வது, தேசிய கட்சிகளா மாநில கட்சிகளா, அதுல இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளின் பங்கு என்ன, இது பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய பிரச்சனை என்பது மீண்டும் காவிரி பிரச்சனை, காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாகத்தான் நம்ம பேச இருக்கிறோம். ஆனால் இந்த விவாதம் என்பது ஒரு புறம் நகர்ந்து தான் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் காவிரி பிரச்சனையில் கிட்டத்தட்ட 600 டிஎம்சிக்கு மேல் பெற்றுக்கொண்டிருந்த தமிழகம் இன்று 300க்கு சுருங்கி போயிருக்கிறது. காவிரியில் நம்முடைய நலனை நம்ம இழந்திருக்கிறோம், உரிமையை நம்ம இழந்திருக்கிறோம் என்கிற உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டு நீங்கள் இந்த விவாதத்திற்குள் சென்றால் யார் அதற்கு பொறுப்பேற்பது, யார் அரசியல் செய்வது, இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பொள்ளாச்சி உமாபதி அவர்கள். இருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஆவடி குமார் அவர்கள் இணைய இருக்கிறார். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தியாக அவர்களும் இணைய இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். பொள்ளாச்சி உமாபதி, உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். முதல்ல அது அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், அவங்க கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் காவிரி பிரச்சனையில் உண்ணாவிரதம்லாம் இருக்கிறீங்க, ஆனால் காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை திமுகவுக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. திமுகவுக்கு இல்லாத உரிமை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வேறு யாருக்கும் காவிரி நீரை பற்றி பேசுவதற்கு நிச்சயமாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அடிநாள் தொட்டு காவிரி நீர் பிரச்சனையில் என்னென்ன நிகழ்வுகள் உண்டோ அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு உண்டு. 1924 ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை 1974 மறுபரிசீலனை, அது புதுப்பிக்கப்பட வேண்டுமே தவிர அது காலாவதியாகவில்லை. அதை புதுப்பிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் கலைஞர், அவர் பல்வேறு முறை மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஜெகஜீவன் ராம் உள்ளிட்ட விஎல் ராவ் உள்ளிட்ட பல்வேறு இதனிலும் எல்லா நிலையிலும் எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் மத்திய அரசினுடைய முழுமையான அனுசரணை இல்லாததால் 74 தொடங்கி 75 76 ஆட்சி கவிழ்ப்பு நடந்து விட்டபடியால், அதற்கு பிறகு 77 இருந்து அதிமுகவினுடைய ஆட்சி வந்து விட்டபடியாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக தன்னுடைய நிலைப்பாடை செய்ய முடியாமல் இருந்தாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம் போற்றுதலுக்குரிய சமூக நீதி காவலர், நாம் நெஞ்சுயர்த்தி வணக்கம் சொல்லி வணங்க வேண்டிய விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த காவிரி நடுவர் மன்றம்தான் இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை பெற்று தந்திருக்கிறது. அந்த நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கு குரல் கொடுத்தது, உழைத்தது. நடுவர் மன்றம் அமைத்ததுன்றதை தாண்டி உரிமையை பெற்று தந்ததான்றதுதான் பெரிய கேள்வி. இல்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லாமே இல்ல திரு பொள்ளாச்சி உமாபதி, என்ன கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வியை பாஜக கேட்கிறாங்க. நாங்க 2 வருஷத்தை கடந்துதான் ஆட்சியில இருக்கிறோம். அதுக்கு முன்பு 10 வருடம் இன்னும் திரு மன்மோகன் சிங் சொன்னாங்க, திரு கருணாநிதி அவர்களின் வழிகாட்டுதல்லாம் இந்த அரசே நடக்குதுன்னு சொன்னப்ப, காவிரி வேளாண்மை வாரியமோ அரசிதழில் வெளியிடுறது இல்லையோ, நீங்க என்ன செஞ்சீங்கன்ற ஒரு கேள்வி, எளிமையான கேள்வி தானே அது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு, மேலாண்மை வாரியத்தை அமைப்பது என்பது நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலை.
நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு 2013 தான் வெளிவந்திருக்கு, அரசிதழில் இதாக இருக்கு. இல்ல அரசிதழ்ல முதலமைச்சரே உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. உண்ணாவிரதம்லாம் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அரசிதழ்ல வெளியிட வேண்டும்னே சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாங்க. நடுவர் மன்ற தீர்ப்பு முன்பே வந்தது. நீங்க உங்க ஆட்சியில என்ன அழுத்தம் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு காங்கிரஸை எல்லாரும் குறை சொல்றோம், காங்கிரஸும் வஞ்சித்தது அப்படின்னு. ஆனால் காங்கிரசின் அந்த அரசையே வழி காட்டிய திமுகவோட ரோல் கேள்விக்கு வருமா வராதா? அதாவது திமுகவினுடைய அடிப்படை கொள்கைகள் பலவற்றிற்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு வழிவிடவில்லை. அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் தெளிவாக தெரியும், காவிரி நீர் பிரச்சனையிலும் தெளிவாக தெரியும். என்னன்னா இப்ப தமிழிசை கேட்டிருக்கிறாங்க, நான் அதை இடைவேளைக்கு பிறகு கேட்கிறேன். அதே தான் ஈழ பிரச்சனையிலையும் வந்தது. இன்னைக்கு அதிமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்யணும் அப்படின்றப்ப திமுக எம்பிக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க ராஜினாமா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்ற கேள்வி எல்லாம் நான் இடைவேளைக்கு பிறகு தேவையானால் திமுக நிச்சயமாக, அப்ப அதே தான் அதிமுகவும் சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி பேசலாம். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட தான் உங்களிடம், இன்றைக்கு திமுக அதிமுக அவங்கள விட்டுருங்க, நீங்க அவங்கள குற்றம் சுமத்துறீங்க, அவங்க அவங்கள பரஸ்பரமா உங்களை குற்றம் சுமத்துறாங்க. அதை தாண்டி விவசாய அமைப்புகள் பலருக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. நல்ல வெண்ணெய் திரண்டு வந்த போது பாஜக அதை உடைச்சிருச்சு அப்படின்னு, இதை நீங்க மறுக்க முடியுமா? அடிப்படையாக நான் இங்கே ஒரு 2 நாள் முன்னாடி கூட இங்கே பேசினேன் இதே சப்ஜெக்டை பற்றி. அதில் ரொம்ப தெளிவாக நான் குறிப்பிட்டது என்னவென்றால், மத்திய அரசுக்கு குறிப்பாக பாஜகவிற்கு எந்த விதமான ஒரு அப்போசிஷனும் இந்த போர்டு அமைப்பதற்கு இல்லை என்பது தான். அது சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய அபிலாஷை. சட்ட ரீதியாக அது நிற்க வேண்டும். சும்மா ஏதோ எடுத்தேங்க விதன அவசரத்துக்கு நம்ம பண்ணினோன்னா அது முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தினேன். இங்கே அதற்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, ஒரு அஃபிடவிட் இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது 2007 இந்த இன்னொரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. யார் போட்டதுன்னா யூபிஏ கவர்மெண்ட். அது 2453/2007. அந்த அதில் என்ன சொல்லுகின்றதுன்னா, அப்பீல் அந்த ட்ரைபூனல் அது ஆர்டர் பண்ணி ஒரு போர்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ஆர்டிகல் 262 அதன்படி நீங்கள் அதிக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது. இதற்கு ஒரே ஒரு வழி என்பது பார்லிமெண்ட் தான் என்பதை யார் சொல்லினாங்க? இது நாங்கள் பாஜக இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சு சொன்னது இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதில் திரு ராமசுப்ரமணியன், உங்களுக்கு தெரியாதில்ல, இன்றைக்கு கர்நாடகத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கு. இப்போ சித்தராமையா சதானந்தா கவுடாவெல்லாம் பாராட்டுறார். நீங்க ஏதோ தமிழகத்திற்கு உரிமையை பெற்றறணும், அதை நிலைநாட்டியறணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க மெதுவாக அடியை எடுத்து வைக்கிறீங்கன்னா, ஒருவேளை கர்நாடகா ரொம்ப அவசரப்பட்டு மகிழ்ச்சியில இருக்குன்னு சொல்லாமோ? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாததுனால மகிழ்ச்சியில இருக்கிறாங்க அப்படின்றால், உங்களை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு போக கூடாது, நீங்க உச்ச நீதிமன்றத்திலே இதை முடிச்சிருங்கன்னா கர்நாடகா கோரிக்கை எழுப்பி. நான் உங்களுக்கு அடிப்படையாக சொல்றேன், இன்னைக்கு இந்த போர்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கணும் சார்? டு பி எஃபெக்டிவ் அந்த போர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் அதில் இருக்கணும்? கர்நாடகா ஒரு மெம்பரை நாமினேட் பண்ணுமா இல்லையா? அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த போர்டுக்கு அவங்க மெம்பர் கொடுக்கலன்னா போர்டு வச்சா என்ன, வைக்காட்டா என்ன, இட் பிகம்ஸ் இன்ஃப்ரக்சுவஸ். ஆரம்பத்திலேயே அது அடிபட்டு கீழே விழுந்து விடுகின்றது. ஆகவே இது நீங்கள் என்னதான் போட்டாலும் நீங்கள் அவங்க நாமினேட் பண்ணலைன்னா அது பேருக்கு தான் போர்டாக இருக்கும்போது ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இரண்டாவதாக நான் சொன்னது போல் பாஜக இதில் தெளிவாக சரியாக செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய. அது லீகலி டெனபிளாக இருக்கணும். சும்மா நான் பாட்டு அவசரப்பட்டுட்டு இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ போட்ட அந்த அஃபிடவிட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா, நாங்கள் வி ஆர் நாட் அப்போஸ் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ போர்ட், காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறதே கிடையாது. திரு இலகணேசன் அவர்கள் கூட அதை தான் சொல்றாங்க. இல்லை, இன்னொரு உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு முடிக்கலாம், செய்யாம கூட இருக்கலாம், காலம் தாழ்த்துவதன் மூலமாகவும் அதை தள்ளி போடலாம். காலம் தாழ்த்துறதுக்கு இதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா? நாங்க பேசிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. மகளிர் மசோதா மாதிரி அது, நீங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு மாதிரி நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தள்ளலாமே. அது தெரியாததா கர்நாடகத்துக்கு? இல்லை சார், இதை நான் இப்போ என்ன சொல்லுகின்றேன் என்றால், இது ரொம்ப எப்படியே இதை இழுத்துட்டே போக முடியாது. பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ்லையும் இது கன்சிடர் பண்ணி அவங்க ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணினால் ஒழிய இதற்கு விடிவு காலம் என்பது கிடையாது. எனவே நீங்கள் ட்ரைபூனல் இதில் நான் சொன்னது என்னென்னா 2007, அது அடிப்படை இன்னும் நான் வெளிப்படையாகவே சொல்லுகின்றேன். சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தையே கோட்டை விட்டுட்டாங்க சார். நாங்கள் தப்பு பண்ணினோம்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் அங்கே சொல்லுகின்றார்.
ஆக்சுவலாக இந்த 2453/2007 இருக்கு, அதில் அந்த அப்பீல் போட்ட யூபிஏ கவர்மெண்ட்டு அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, ஆகவே நீங்கள் இல்லாத அதிகாரத்தை கொண்டு நீங்கள் எப்படி ஒரு போர்டை அமைக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. அதை நாங்கள் அதனால் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க, நீங்கள் தான் தப்புட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்கு சொல்லி திரு ராமசுப்ரமணியன், அதுல ரொம்ப சிக்கலே மத்திய அரசின் நிலைப்பாடு கோர்ட்ல நீங்க அத உச்ச நீதிமன்றம்லாம் இல்ல, இந்த பிரச்சனையை எடுத்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரீங்க. அதான் நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றத்தை இந்த பிரச்சனையிலிருந்து விலக்குகிறீர்கள். இல்ல சார், அத நம்ம கிளாரிட்டியா வந்துறோம். நீங்க உச்ச நீதிமன்றத்தின் பிடியை தளர்த்துறீங்க, நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரீங்க, அதுதானே பிரச்சனை. அதான் சார், அது நான் சொன்னது என்ன சார், 2007 நான் சொன்னேன் பாருங்க, இந்த கேஸ் அப்போ ரிவிஷன் பெடிஷனை போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் யூபிஏ கவர்மெண்ட். அப்போ இந்த ஆர்டிகல் 262 அதுதான் என்ன சொல்லுங்கன்னா, பார்லிமெண்ட்டினுடைய 2 ஹவுசஸ், லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் ரெண்டுமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் பண்ணினால்தான் இந்த அதிகாரம் என்பது உண்டு, செய்ய முடியும், போர்டுங்கிறதே பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஸ் ab initio void, ஆரம்பத்திலே இது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி இதைத்தான் நாங்க மறுபடியும் சொல்லி இதைத்தான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. திமுகவுக்கும் ஒரு பெரிய பங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப நீங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. பாஜக சொல்வது இது ஜல்லிக்கட்டு மாதிரியெல்லாம் இந்த இஷ்யூவை போட்டு குழப்பிட முடியாது, ரொம்ப நிதானமாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் செய்கிறோன்றதை நீங்கள் ஏன் மறுத்து மத்திய அரசை குற்றம் சுமத்துகிறீர்கள்? இன்றைய உண்ணாவிரதத்திலும் கடுமையான குற்றச்சாட்டு மத்திய அரசு மாநில அரசின் மீது ஏன்? இல்லை, நான் கேட்குறேன், இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையே இந்த நதிநீர் பிரச்சனை எப்படி பங்கிட்டுக்கிறதுங்க? தமிழகத்திற்குள்ள உரிமை என்பது வரலாற்று காலம் தொட்டு கரிகால் சோழன் காலத்தில் இருந்து நமக்கு அந்த உரிமைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உரிமைகளை 2க்குமான இதை தீர்த்து கொடுக்கறதுக்கு மத்திய அரசினால் முடியலங்கிறதுனால தான் நடுவர் மன்றம் அமைச்சது. அந்த நடுவர் மன்றம் தீர்ப்பு சொல்லுது. சரி, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை என்ன செய்யறதுங்கிறக்க வேண்டி உச்சநீதிமன்றம் சொல்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச சட்ட அலுவலகம் உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றம் சொல்றது, நடுவர் மன்றமும் சொன்னதையும் ஏற்றுக்கல, உச்சநீதிமன்றம் சொல்றதையும் ஏற்றுக்கல, ஒரு சபையை கூட்டிட்டு நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. கர்நாடக அரசு சொல்லுது, மத்திய அரசு வேடிக்கை பார்க்குது. வேடிக்கை பார்க்கறத விடவும் அவங்களுக்கு துணை போகுதுங்கிறதா மிகப்பெரிய. அப்போ துணை போகின்ற நேரத்தில் அவர்களை குற்றம் சாட்டாமல் நாங்கள் வேற என்ன செய்வது? அதாவது நாங்கள் அல்ல ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் முடியும் அப்படின்னு சொன்னா, தந்தை பெரியாரனுடைய நெஞ்சிலே முள்ளாக குத்தி இருந்த அந்த அனைத்து சாதியினரும் அச்சராக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தலைவர் கலைஞர் அவர்கள் 1971 முழுசா கேளுங்க 1971 தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏகமனதாக தீர்மானம் செய்தது, உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. அந்த இதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைவேற்ற முடியாம இருக்குது. தமிழ்நாட்டிற்கு வளம் செழிக்கின்ற சேது கால்வாய் திட்டத்தை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. ஒவ்வொரு இஷ்யூவும் லீகலா அது வெவ்வேறு டைமென்ஷனை எடுக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமோ அல்லது சேது சமுத்திர திட்டமோ வெவ்வேறு விதமான வழக்குகள். தமிழ்நாடு அரசு தீர்மானம் போடுவதை உச்சநீதிமன்றம் தடுக்கிறது. ஆனா இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கர்நாடக அரசு தடுக்கிறது. கர்நாடகத்தினுடைய சட்டசபையை நாங்க தீர்மானம் போட்டோம், எங்களை நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னா மத்திய அரசு வேடிக்கை பார்க்கிறது. இல்லங்க, மத்திய அரசு வேடிக்கை பார்க்கல. மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்குது. மத்திய அரசு வேடிக்கை பார்க்கல, ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார்கள். இல்ல, நாடாளுமன்றத்திற்கு போகணும். கர்நாடக அரசுக்கு துணை போகிறது. வேடிக்கை பார்க்கல, கர்நாடக அரசு. அதைத்தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இதுல குறிப்பாக பாஜக மீது நாம் வீசக்கூடிய கணைகள் இங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், ஆளும் கட்சியாக இருந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டா? ஏன் அதை நீங்க பேச மறுக்கிறீர்கள் என்பதுதான் பாஜக தரப்பு வாதம். இந்த காவிரி பிரச்சனையில் நீங்கள் உரிமையை இழந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் யார் பொறுப்பேற்பது? இந்த புள்ளியில தான் நம்ம வாதிக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன்.
ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த உண்ணாவிரதம், அதை மையமாக வைத்து கிளைகளாக விரிந்திருக்கக்கூடிய இந்த காவிரி மேலாண்மை வாரியம், இடியாப்ப சிக்கலாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய காவிரி பிரச்சனையை மையமாக வைத்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் திரு தோழர் தியாக அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் தியாக. இந்த பிரச்சனையை நம்ம தொடர்ந்து ஒரு 15-20 நாளாக பேசிகிட்டே இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் யார், இதில் ரொம்ப இன்னொரு டைமென்ஷனில் பேசுறது திரு தோழர் தியாகு. இன்னைக்கு பாஜக எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, திமுகவுக்கு என்ன தார்மீக உரிமை, காங்கிரஸுக்கு என்ன தார்மீக உரிமை அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க தேசிய கட்சிகளை சொல்றீங்களா, இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இதுக்கு பொறுப்பேற்க மாட்டாங்களான்ற கேள்வியை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், பாஜக காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் காவிரி உரிமைக்காக குரல் கொடுக்கிற தேவை இருக்கிறது. காவிரிக்காக பேசுகிற உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் காவிரிக்காக பேசுவது என்று பொதுவாக எடுத்துக்கொண்டு பார்க்காமல், இன்னைக்கு இருக்கிற இந்த இந்திய அரசமைப்புக்குள் காவிரிக்கான ஒப்பந்தங்களுடைய வரலாறு, போராட்டங்களுடைய வரலாறுக்குள் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டுமோ அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கணும். இவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட காலம் இதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் மௌனம் சாய்த்து கொண்டிருந்து, கர்நாடக பாஜக ஒரு நிலைப்பாடும் தமிழ்நாடு பாஜக இன்னொரு நிலைப்பாடும் எடுத்துக்கொண்டிருந்து, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த மேலாண்மை வாரியம் வரப்போகுதுங்கிற ஒரு கட்டம், 4 நாளில் அமைக்கணும்னு உத்தரவு போடுறது, அந்த கட்டத்தில் அதற்கு முன்னால் தண்ணி திறந்து விட சொல்கிற கட்டம், திறந்து விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவினுடைய மத்திய அமைச்சர்கள் போய் அதில் கலந்து கொள்கிறாங்க. சதானந்த கவுடாவும் அனந்தகுமாரும் கலந்துக்கிறாங்க. பிரதமரை பார்த்து மனு கொடுப்பதற்கு நிர்மலா சீதாராமனும் சேர்ந்து போகிறாங்க. ஆனால் இதுலேயே மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் ரோக்தகி 4 நாளில் அமைக்கணும்னு சொல்லும்போது ஒத்துக்கிறார். ஆனால் கடைசியாக முடிக்க அந்த ஒரு முக்கிய இடம் வரும்போது நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், இதெல்லாம் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாதுன்னு ஒரு சட்டவாதத்தை எழுப்புகிறாங்க அவங்களுக்கு. அதனால் பாஜகவினுடைய அகில இந்திய தலைமைக்கு இதை பற்றி மற்றவர்களை யார் பாஜக சார்பில் யார் விமர்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறது இல்லை, ஹெச் ராஜா அவர்களோ தமிழிசை அவர்களோ இப்போ செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஹெச் ராஜா கேட்குறார், இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக தான் காவிரி பிரச்சனையை அரசியலாக்குது, நாடகம் நடத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி. அதில் இன்னொன்றும் கேட்குறார், இலகணேசன் அவர்கள் சொல்வது என்னன்னா, நாங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாதுன்னு சொன்னோமா, நாடாளுமன்றத்துக்கு போவோம், லீகலாக இன்னும் வலுவாக மாற்றணுன்றது தான் எங்களுடைய எண்ணம்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எல் கணேசன் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறார். இதற்கு முன்பு எப்போதாவது எல் கணேசன் அவர்களோ தமிழக பாஜக தலைவர்களோ நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியது உண்டா? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்போது பாஜகவினுடைய அனைத்து இந்திய தலைமை அல்லது இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்களா? இவர் தான் சொல்கிறார். அப்போ இப்போ மத்திய அரசு பின்வாங்கி விட்டதை அல்லது மத்திய அரசு தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்தி விட்டதை நியாயப்படுத்துவதற்கும் சப்பை கட்டுவதற்குமா இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறதே தவிர நாடாளுமன்றத்தின், ஏன்னா என்னுடைய கேள்வி முக்கியமானதுதான், பாஜக சார்பில் இப்படி ஒரு கோரிக்கை என்றாவது வைக்கப்பட்டதுண்டா? இரண்டாவது, தமிழிசை அவர்கள் மேலாண்மை வாரியம் அமைக்கும்படி இந்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும்னு சொல்கிறாங்க. வேறொரு கட்சி அரசுக்கு இல்லை, இவங்க அந்த அரசுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் இல்லை, தன் சொந்த கட்சி நடத்தக்கூடிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும்னா, அழுத்தம் கொடுத்தால்தான் இதை செய்வார்கள், சட்டப்படி செய்ய வேண்டிய ஒன்றை கூட என்று சொன்னால் அப்போ அவங்க இந்த கட்சி குறைசோ, அது ஒரு விமர்சனம் தானே அவங்களுக்கு. திரு ராமசுப்ரமணியன் ஒரே ஒரு தான், இப்போ காங்கிரஸ் மீதும் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் எப்போ அமைப்பீங்கன்றப்ப எந்த பாஜக காரர்கள் வந்து அதெல்லாம் அப்படி நீதிமன்றம்லாம் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு தான் வந்து அமைக்கணும் அப்படின்லாம் பேசலை. மத்திய அரசு வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்தில் சொல்வதற்கு முன்பு வரை பாஜக காரர்களே இந்த நிலைப்பாட்டை எடுக்கல. இல்ல, உங்களை தான் இக்கட்டுக்கு பாஜக சார் அது வழக்கறிஞரே தள்ளி. இப்போ தோழர் தியாகு சொன்னது ரொம்ப சரியானது தான். ஏனென்றால் திரு இலகணேசனை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது அவர் சொன்னார், அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் இல்லை சார், அவரும் இன்னைக்கு எம்பி ஆகியிருக்கின்றார், ரொம்ப மூத்த ஒரு அரசியல்வாதி அண்டு பக்குவப்பட்டவர். அவருக்கு இந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய, அது நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது என்பது சரியானதா என்பது எனக்கு தெரியல. ஆகவே சார் நாம இப்படி தான் இருக்கணும் போகணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அதில்
சுப்ரீம் கோர்ட்டில் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் அ மிஸ்டேக், நான் ஒத்துக்கிறேன், ஏன் இப்போ தான் இப்போ இதை பற்றி பேசுகின்றீர்களேன்னு கேட்டால் இப்போ இலகணேசனை பற்றி நண்பர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, இல்லை ப்ளீஸ், அதாவது நம்ம ஹெல்தியாக கொண்டு போவோம். இவர் பேசும்போது என்ன சொல்கிறார், இலகணேசனுக்கு தெரியாத தெரியல என்ன சார் அட்டார்னி இருங்க ஒரே நிமிஷம், அட்டார்னி ஜெனரலுக்கே தெரியலன்னா தெரியல அப்படின்னு சொல்றதுதான் சார் உண்மை. அடுத்தது இல்ல அப்புறம் ரெண்டு விஷயம் சுப்பிரமணியன் ஒரே ஒருதான், இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர் ஒரு தனிப்பட்ட நபரா டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல செயல்பட்டு இருக்கிறாரா, அவர் வந்து மத்திய அரசுக்கும் மத்திய அரசின் எண்ணத்தை அவர் பேசுறாரா, இல்ல அவர் தனியா ஒரு ட்ராக்ல போறாரா, அவர் யார் குரலை வெளிப்படுத்துகிறார், அவர் என்ன சட்டத்தின் குரலை வெளிப்படுத்துறவர் சார். அவர் பிரதமரோட எல்லாம் கன்சல்டேஷன் கிடையாது, அமைச்சர்களுக்கு பொறுப்பு கிடையாது, அவர் ஒரு கருத்தை முதல்ல தெரிவிக்கிறார், அப்புறம் மிஸ்டேக்னு சொல்றார். சார் சட்டத்தை பத்தி அவருக்கு இப்ப தெரிஞ்ச அளவிற்கு மற்றவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆகவே இந்த கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது, லீகல் பொசிஷன் இருக்கின்றது என்று சொல்வது அட்டார்னி ஜெனரல். அப்போ அவர் சொல்லும்போது சார் அங்க வந்து மிக பெரும் வழக்கறிஞர்கள் அமைச்சராக இருப்பார், அருண் ஜேட்லி எல்லாம் அங்க இருக்கிறார். அப்ப மத்திய அரசு வழக்கறிஞர் தவறாக வழி நடத்திட்டார். ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய வழக்குல சொல்றதுன்றது ஒரு பெரிய அரசையே தவறாக வழி நடத்தினது சார். இப்ப யார் தவறு கேட்பது, மத்திய அரசு வழக்கறிஞரா மத்திய அரசு? மை டியர் ஃப்ரெண்ட் விஜயன், நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இந்த அஃபிடவிட்ல போடும்பொழுதே 2007 இவர் யூபி அவர் நண்பர் பாட்டு ஸ்வீப்பிங் ரிமார்க் அவர் அடிச்சு விட்டார். யூபிஏ கவர்மெண்ட்ல டிஎம்கே இருந்தாங்களே, இன்னைக்கு ஹெச் ராஜா கேட்கறா ரொம்ப நியாயமான கேள்வியாக தான் அவர் கேட்குறாரு. அவர் பேசுறது ரொம்ப யதார்த்தமான கேள்வி, நியாயமான கேள்வி, அதெல்லாம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம்னா அதெல்லாம் இந்தியா டெஃபினட்டாக இவங்க எல்லா எம்பியும் போனோம் ரிசைன் பண்ணணும். இப்போ இவங்க 4 பேர் இருக்காங்க ராஜ்யசபாவில், அவங்கள ஏதாவது ரிசைன் பண்ணாங்களா, அதை பேச மாட்டாங்க. நீங்க பேசும்பொழுது நான் குறிக்கிறது நண்பர் ப்ளீஸ், ரெண்டும் நான் எனக்கு பேச இன்னும் 2 நிமிஷம் தான். அடுத்ததாக 74 அது எக்ஸ்பயர் ஆன போது அதுக்கு நிச்சயமா தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும், இந்த மாதிரி அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினா மன்னார்குடியை சேர்ந்த ரங்கநாதன்கிறவராக தான் முடிஞ்சது. இவங்கெல்லாம் அதை அப்படியே விட்டாங்க. அந்த சர்க்காரியா கமிஷன் சொன்ன 74 சமாச்சாரத்தையே விட்டுட்டு இந்த காவிரியா கீவிரியா நாங்க எங்களை சர்க்காரியா கமிஷன் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. அதான் சார் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல, அததான் பண்ணிருந்தா சர்க்காரியா கமிஷன் என்பது திமுக மேல இது வரைக்கும் என்ன குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது, எதை தீர்மானிச்சிருக்காங்க? அந்த சர்க்காரியா கமிஷன் வந்து கடைசியில் அம்மையார் கால்ல போய் இவர் கலைஞர் விழுந்து நானே நிறுத்திக்கிறேன். ஓகே, நான் என்ன இது அவர் எங்க மேல குறை சொல்லும் போது நான் சொல்ல வேண்டி வருது, அவ்வளவுதான ஒழிய இது வந்து பியாண்ட் த பவுண்டரிஸ் ஐ வில் நெவர் கோ. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டத்தில் இப்போ நாங்கள் போட்ட அஃபிடவிட்டில் பழைய 2007 போடப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ல, நாங்களாம் புதுசாக கண்டுபிடி சொல்ல இதை நாட் பீன் சீன். யாரு சுப்ரீம் கோர்ட்டே பார்க்கல சார், அந்த ரெவியூ பெட்டிஷனை பத்தி சுப்ரீம் கோர்ட்டே பார்க்கல. விவாதிக்கலாம், நான் வருகிறேன். நான் இந்த புள்ளிக்குள் மீண்டும் நான் விவாதத்தையே நகர்த்த போகிறேன். அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க அப்படின்றப்ப நீங்க ஏன் செய்யலன்ற ஒரு கேள்வி. 2வது ஒரு துணை கேள்வியாகவே அவங்க கேட்பது, அன்றைக்கு ஒரு கட்டுரை, அரசியல் கட்டுரையிலே அதை கோடிட்டு எழுதியதனால் இந்த கேள்வி, ஒரு அமைச்சர் பதவியை கூட கேட்டு ஒரு அழுத்தம் தர முடிந்த திமுக அன்றைக்கு காவிரி பிரச்சனையில என்ன அழுத்தம் கொடுத்ததுன்ற 2 கேள்வி கேட்கிறாங்க. அதாவது திமுக அவர் கொடுக்க வேண்டிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தது, ஆனால் மத்திய அரசு கேளாக்காதனராக இருந்து விட்டார்கள். அவங்களுக்கும் சில தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை என்பதால் காங்கிரஸுக்கும் வந்துக்கிட்டு கர்நாடகாவில் ஆட்சி அமைக்க முடியும், பாஜகவுக்கும் வாய்ப்பு இருந்தால் சந்தில் சிந்துபாடிட முடியும் அப்படிங்கிற காரணத்தால் அவர்கள் கர்நாடகத்திற்கு ஆதரவாகவே தேசிய கட்சிகள் இருந்துட்டன. இந்த நேரத்தில் இப்போ நடுவர் மன்றத்தையும் சொன்னால் கேட்க மாட்டாங்க, உச்சநீதிமன்றமும் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பாராளுமன்றம் அதை கண்டுக்காதுன்னா இப்போ திமுகவுக்கல்ல தமிழகத்திற்கு இருக்கக்கூடியது ஐநா மன்றத்துக்கு தான் போகணுமாங்கிற கேள்வி வருது. இல்ல நான் உங்களிடம் இருங்க ஒரே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டது பத்தி அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே ஒரு கேள்வி, அப்ப யூபிஏ கவர்மெண்ட் இங்க இருந்தாங்களா இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்விதான்,
இன்றைக்கு ஒரு புள்ளியில நீ தேசிய கட்சிகள் வஞ்சித்தது, அதுல காங்கிரஸும் இருக்கு. அந்த காங்கிரஸ் அரசுல கூட்டணியில நீங்க இருந்தப்ப காவிரி பிரச்சனை தொடர்பாக இன்றைக்கு ஒரு உண்ணாவிரதத்தை நீங்கள் நடத்துவதை போல, பாஜகவை கடுமையாக நீங்கள் விமர்சிப்பதை போல, காங்கிரஸ் அரசை நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏதேனும் ஒரு உண்ணாவிரதம், ஒரு கண்டிப்பு, ஒரு கண்டன கூட்டம்னு திமுக நடத்தியிருக்கா? அதற்கான தேவை அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அதற்கான இவ்வளவு கடுமையான இன்றைக்கு நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு உச்சநீதிமன்றமும் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் நடக்க மாட்டேன்னு சொல்லுகின்ற மத்திய அரசை கண்டித்து தான் வந்துகிட்டு இவ்வளவு பெரிய உண்ணாவிரதம் இருக்க வேண்டி இருக்குதே தவிர அன்றைய நிலையில் அவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை அன்றைக்கு ஏற்படுத்தி அவர்கள் இரண்டாக நீங்க பிரிச்சு பார்க்கணும். பாஜக இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுல மாநில கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவினுடைய, ஏன்னா நம்ம 600 டிஎம்சில இருந்து படிப்படியாக காவிரி அன்றும் இன்றும் ஒரு பெரிய புத்தகத்தையே நம்ம படிக்கிறப்ப அவ்வளவு டிஎம்சியை நம்ம இழந்திருக்கிற போது மாநில கட்சியினுடைய ரோல் தான் என்ன? நீங்க அரசியல் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்னா, சிக்கலினுடைய சாரம் காவிரியில் கர்நாடகத்திற்கு இருக்கிற உரிமையை தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் மறுக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் உரிமை உண்டு என்பதை கர்நாடகத்தைச் சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை. இதான் வித்தியாசம். ரெண்டையும் சமப்படுத்தி பேசக்கூடாது. கர்நாடக நலன் தமிழக நலன்னு சொல்லி அவர்கள் பறித்தவர்கள், நாம் பறி கொடுத்தவர்கள். கடைமடையில் இருப்பவருக்கு தலை உரிமை உண்டு. ஆனால் இங்கே கடைமடையில் இருப்பதாலேயே நம்ம கடை நிலையில் இருக்கிறோம், உரிமை இழந்த நிலையில் இருக்கிறோம். இதில் அரசியல் என்பது கட்டாயம் தேவை. என்ன அரசியல்? உரிமை போராட்ட அரசியல், உரிமை மீட்பு அரசியல். ரெண்டு வகையில் நடத்த வேண்டியிருக்கு. ஒன்று, கர்நாடகம் நேரடியாக நம்முடைய உரிமை மறுக்குது, காவிரியை சிறைப்படுத்துகிறதுன்னே சொல்லணும். சட்டங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செய்து, நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செய்து, அரசமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்திருக்கிற பொறிமுறைகளை எல்லாம் மதிக்காமல் செய்து, இது ஒரு பக்கம். இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அரசமைப்பு சட்டப்படியும் இருக்கு, அறப்பொறுப்பும் இருக்கு. 262வது உறுப்பின்படி மாநிலங்களுக்கு இடையில் பாயக்கூடிய ஆறுகளுக்கு அதுதான் பொறுப்பேற்கணும். அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து தன் பொறுப்பை தட்டி கழித்து, அது காங்கிரஸாக இருந்தாலும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாக இருந்தாலும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்கிறார்கள். கர்நாடகத்தின் சட்டவிரோத நாடு எப்படி முல்லைப்பெரியாறில் கேரளாவுக்கு துணையாக இருக்கிறாங்களோ அதே போல் இதில் துணையாக இருக்கிறார். இதில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அப்போ சரியான அரசியல் என்பது என்னென்னா, ஒரு பக்கம் கர்நாடகத்தை தனிமைப்படுத்தவும், கர்நாடகம் ஏதோ கொடுக்குது நம்ம வாங்கிக்கிறோங்கிறதல்ல. நம்ம நெய்வேலி மின்சாரம் கொடுக்குறோம், அவங்க வாங்கிக்கிறாங்க. நம்ம கல்பாக்கம் மின்சாரம் கொடுக்குறோம், அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க அதிகப்படியாக ஆயக்கட்டு செய்து விளைவிக்கிற நெல்லுக்கு சந்தையாக தமிழ்நாடு பயன்படுது. தஞ்சாவூர் கிச்சடி சம்பாவுக்கு இங்கே சந்தை இல்லை, ஆனால் அங்கிருந்து வருகிற மைசூர் பொன்னிக்கு இது சந்தை. இதையெல்லாம் வைத்து என்ன பண்ணியிருக்கணும்? கர்நாடகத்திற்கு எதிராக கர்நாடக அரசை தனிமைப்படுத்துகிற வகையில், காவிரி உரிமையை மறுத்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு காட்டுகிற வகையில் இங்கே ஒரு அரசியல் பண்ணணும். இந்த அரசியலை சரியாக செய்திருந்தால் நமக்கு குறையில்லை. இந்த அரசியலை திமுகவோ அதிமுகவோ சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அதேபோல் இந்திய அரசுக்கு எதிராகவும் சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப நான் பழைய கதைக்கெல்லாம் போல, இப்ப ஒரே ஒரு கேள்விதான் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப எனக்கு என்ன முக்கியமானதுன்னா, இங்கு பாஜக இந்திய அரசாங்கத்தில் இருக்காங்க. பாஜக இருந்தா இது பாஜக, காங்கிரஸ் இருந்தா எந்த வக்கீலா இருந்தாலும், காங்கிரஸ் அரசு இருந்தாலும் இதான் நடந்திருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கண்டிக்குதா? சோனியா காந்தியினுடைய நிலை என்ன? ஒரு டிகே ரவி என்ற ஒரு IAS அதிகாரி தற்கொலைக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு மாநில முதல்வருக்கு சோனியா கட்டளை பிறப்பிக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து நடக்கணும் கர்நாடக அரசு என்று அதே சித்தராமையாவுக்கு அவங்க கட்டளை பிறப்பிக்க மறுக்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி வாயை பொத்திக்கிட்டு மௌனமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பாஜகவை கண்டிக்கிற அதே தோனியில் திமுக காங்கிரஸை கண்டிக்கிறதா? காங்கிரஸுடைய அனைத்து இந்திய தலைமையை கண்டிக்கிறதா? காங்கிரஸ்காரன் வந்து என் பக்கத்தில் உட்காரு, ஆனால் அகில இந்திய தலைமையோட உறவை முறித்து கொண்டு வந்து உட்காரு. இதுதான் சொல்லணும். நான் தமிழிசைக்கு அதே தான் சொல்கிறேன். நீங்கள் அகில இந்திய தலைமையோட உறவை முறித்து கொண்டு வந்து பேசுங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் நிற்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த தலைமையை நியாயப்படுத்தக்கூடாது. திருநாவுக்கரசு காவிரிக்காக பேசட்டும். இலகணேசன் வந்து இலகணேசன் தஞ்சாவூர்காரர். அவர் காவிரி படி தெரியாதுன்னா ஒருபோது சொல்ல முடியாது. அவர் தஞ்சாவூர்காரர். இன்னும் கலைகள் தமிழ்ல இன்னும் ஆர்வம் உள்ளவர். காவிரிக்கும் கலை வளர்ச்சிக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி அழகா விவரம் தெரிந்தவர், யாரோ அல்ல. அதனால வேண்டி இவங்க எல்லோருமே ஆக காங்கிரஸ் பாஜக உரிமை தானே வேணும்ன்றாங்க. யாரும் காவிரி வேணும்னு சொல்றது முக்கியம் இல்லை. இல்ல வேணும்னு சொல்றது முக்கியம் இல்லை. நல்லா கவனிச்சுங்க.
இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் அவ்வப்போது தீர்ப்பு கொடுத்து அவங்க தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல இந்த 15,000 வினாடி கண்ணாடி, அப்புறம் 12,000 வினாடி கண்ணாடி, அப்புறம் 6,000, அப்புறம் 3,000 இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிற காலம் பூராவும், அதாவது இந்த உச்சநீதிமன்றம் நேரடியாகவே பால் நாரிமனோட வாதம் பண்ணிட்டு தண்ணி கொடுக்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லைன்னு நாரிமன் சொன்ன பிறகு தான் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ நீ நடுவர் மன்றத்தை தீர்ப்பாயத்தை நடுவர் மேலாண்மை வாரியத்தை கொஞ்சம் கேட்டிருக்கு, இந்த இடத்த மட்டும் கேட்டிருக்கு, மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் தமிழகத்தில் திமுக எடுத்துக்கொண்டிருந்த நிலைப்பாடு என்னன்னா, நீங்க சித்தராமையாவை போய் பாருங்க, குண்டுராவை போய் பார்க்கலையா, போய் பார்த்து தண்ணி வாங்கிட்டு வாங்க, வெறும் இந்த நீதிமன்ற வழக்கையே நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். இதில் அவங்க சொல்லியிருந்த ஒரே ஒரு விமர்சனம் மட்டும்தான் சரி, என்னன்னா தமிழகத்தின் ஒட்டுமொத்த கருத்தாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க என்று கேட்டாங்க. அது சரி. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தில் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன? நமக்கு கிடைத்திருக்கிற தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு, அந்த வாரியம் அந்த அமைக்கிறது என்ற அந்த பிடியை விட்டு கொடுக்கவே கூடாது. ஆனால் விட்டு கொடுக்கலாம் என்பதுதான் திமுக நிலைப்பாடாக இருந்துச்சு. இப்போ மாத்திட்டாங்க, தீர்ப்பு வந்த பிறகு மாத்தி நம்ம பேசுவோம். திரு ராமசுப்ரமணியம் அவர்கள்ட்ட நீங்க மாநில கட்சிகளை கிளைம் பண்றப்ப நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிரிவு கர்நாடகத்திற்கு சாதகமாக தான் பேசும் என்பதை இங்க இருக்க எல்லாருமே புரிஞ்சுதான் இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசுக்கான ரோல்ன்றது பெருசு. முன்பு எனக்கு நினைவு இருந்தால் மத்திய அமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் அவர்கள் தமிழகத்திற்கு சார்பாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது. நான் ஒரு பக்க மாநில சார்போடு பேசியது தவறுன்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் விட்டுருங்க. சதானந்த கவுடாவாக இருக்கலாம், அனந்த்குமாரா இருக்கலாம், அவங்க எல்லாம் ரொம்ப டைரக்டா பேசுறாங்க. கர்நாடகத்திற்கு அவங்க மத்திய அமைச்சரா இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மத்திய அரசு இந்த இடத்துலயாவது அதெல்லாம் தவறு அப்படிலாம் ஒரு நிலைப்பாடு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா? இல்ல, நான் தோழர் தியாகு டாக்டர் தமிழிசை பத்தி ஒரு குறிப்பு சொன்னார். அவர் அது எனக்கு சங்கடமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவங்க இந்த சதானந்த கவுடா, நீ கேட்ட அதே சதானந்த கவுடாவை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தவர் எங்களுடைய தலைவர். அதாவது நான் கேட்பது மத்திய அரசை சார். மத்திய அரசுல இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் என்றால், இந்த மாதிரி சட்ட சிக்கல்லாம் இருக்கும்போது இரண்டாவதாக சார் இன்னைக்கு திரு இல கணேசன் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கணும். மத்திய அரசிற்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டாம் என்று அந்த மாதிரி ஒரு பிரேயரும் கிடையாது, அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. மாறாக சரியான முறையில் இதை அணுகி ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன், அதாவது இந்த லீகல் என்டாங்கிள்மெண்ட் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறத. நாளைக்கு நான் ஒன்று கேட்குறேன், நண்பருக்கு நன்றாகவே தெரியும், இந்த ரெவ்யூ பெடிஷன் இன்னைக்கு அதை சைட் பண்ண முடியும் யார்? கர்நாடகாவில் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் போச்சுன்னா உங்களுக்கு கியூரேட்டிவ் பெடிஷனையும் போட முடியும். ஆகவே இது இன்னும் இன்னைக்கு முடிஞ்சு போயிட்ட மாதிரி நினைக்க வேண்டாம். நாளைக்கு நாரிமன் கேட்க மாட்டாரா இதெல்லாம்? இந்த மாதிரி ஏன் நான் உங்களுக்கு சொன்னது போல போர்டுக்கு ஒரு மெம்பரை கூட தரமாட்டேன்றாங்க. இன்னும் சொன்னாங்களா? ஒரு கர்நாடகா தமிழகத்துல இருந்து சொன்னாங்க, பாண்டிச்சேரியில இருந்து சொன்னாங்க, கர்நாடகால ஒரு மெம்பரை போடுறேன்னு சொன்னாங்களா? முதல்லயே திரு பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் சொன்ன அதே வாதத்தை தான் நான் திரும்ப கேட்கிறேன். சரி, நாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்க மதிக்க மாட்டோம். நீங்க மேலாண்மை வாரியமா? அப்ப பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்களே சொல்வது, உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்காதவங்க காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லியுமா மதிக்க போறாங்க? இது என்ன வாதம்? ஹெச் ராஜா அவர் பேசுறது, அவர் he is also a lawyer, please. சார் எனக்கு தெரியும் சார், அதனால எனக்கு தெரியாதது இல்ல. அவர் என்ன சொல்லுகிறார்? இது சரியா ஏற்புடையதா இந்த வாதம்? நான் உங்களுக்கு அதுதான் சொன்னேன். இந்த போர்டு நீங்க ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னா அது கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னா கர்நாடகா ஒரு மெம்பரை போடணும். போடலைன்னா என்ன சார் ஆகும்? then it becomes infructuous. அதாவது ab initio அது வாய்டுங்கற மாதிரி ஆயிடும். அதனால பண்ணவே முடியாது. ஆகவே இரண்டாவதாக இந்த ரெவ்யூ பெட்டிஷன் வரும்பொழுது இந்த மாதிரி சட்ட சிக்கல் எல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை எடுத்து சொன்னார் அட்டார்னி ஜெனரல். ஆனால் என்ன சொன்னார்னா, அந்த பழியை தான் மேலே போட்டு சாரி நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்றார். இன்ஃபேக்ட் அது சுப்ரீம் கோர்ட் பண்ண தப்பு. அந்த ரெவ்யூ பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்கும்பொழுது அதை ஏன் நீங்க கண்டுக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அனதர் பாயிண்ட் இல்லை, அந்த அஃபிடவிட்ல ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ். அந்த பேஜ் 5 அந்த அஃபிடவிட்ல பேரா 7 அதில் என்ன சொல்றதுன்னா, செக்ஷன் 11 அந்த இன்டர் டிஸ்பியூட், இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் பேரா 7 ஆஃப் தி அஃபிடவிட் என்ன சொல்றதுன்னா, செக்ஷன் 11 read with article 262 is mentioned above லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். இது தெரியாதான்னு அவர் அட்டார்னி ஜெனரல் அதை பற்றி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கே. ஆகவே அதையும் சைட் பண்ணுறார்.
ஆகவே இதெல்லாம் சொல்லும் பொழுது நாம எப்படி சரி பண்ண முடியும்னா இல்ல சார், நம்ம பார்லிமெண்ட் பேசுவோம். ஒண்ணு தான் சார் சரி பண்ண இருங்க, முடியும். இருங்க சார், அது- பார்லிமெண்ட் ஒண்ணு தான், ரெண்டு ஹவுசஸ் பண்ணா தான் முடியும் சார். அதுதான் பிரச்சனை. நம்ம என்னன்னா இவ்வளவு ஆண்டு காலம் கடந்து காவிரி பிரச்சனையில வந்துட்டோம். மீண்டும் நம்ம எங்க போய் நிக்கிறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஆவடி குமார் அவர்களும் பங்கு பெற இருக்கிறார். மாநில கட்சி, தேசிய கட்சிகளின் நிலைப்பாடு, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற பல தளங்களில் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். காவிரி பிரச்சனை தொடர்பாக, காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு நிலைப்பாடுகள் எடுத்தார்கள் அப்படின்ற அளவில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறப்பு விருந்தினர் திரு ஆவடி குமார் அவர்களையும் வரவேற்கிறேன். வணக்கம் திரு ஆவடி குமார். இறுதிக்கட்ட சுற்றுல தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கூடுதல் நேரமாக கொடுத்து ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு மத்திய மாநில அரசு தான் காரணம், ஏன் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கல, ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, அதுவும் இப்ப சமீபத்தில் கூட மாலையில ஆளுநரை சந்திக்கிறாங்க ரெண்டு அமைச்சர்கள், யாரையுமே கலந்து பேசிக்காம இருக்கக்கூடியதைத்தான் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. யாரை கலந்து பேசணும்? ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற நீதித்துறை சார்ந்தவர்களை அல்லது நீதித்துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை கலந்து பேசணும். இந்த பிரச்சனைக்கு யார் அடிப்படை காரணமோ, இந்த துரோகங்களுக்கு யார் வித்திட்டார்களோ, யாருடைய கையாளாகாத தனத்தில் இந்த நிலைக்கு தமிழ்நாடு வந்ததோ அவர்களை அழைத்து பேசி என்ன சாதிக்க போகிறோம்? இதுவரைக்கும் நான் இன்னும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமே பேச்சுவார்த்தை தான். 54 ஒப்பந்தம் 74 முடியுது. 74 முடியறதுக்கு முன்னே பேச்சுவார்த்தை பேசியே அந்த ஒப்பந்தத்தை பற்றி கவலைப்படாமல் விட்டாங்க. கடைசியில் அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகி போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம இன்னும் உயிரோடு இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் 71 ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை கூட அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாபஸ் வாங்கிக்க, நாங்களும் வாபஸ் வாங்கினோம். தமிழ்நாடு அரசாங்கம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்திரா காந்தி மேலே நம்பிக்கை இருக்குன்னு வாபஸ் வாங்கிட்டு வந்தார். அன்றைக்கி பேச்சுவார்த்தையை நம்பி தானே வாபஸ் வாங்கினார். அன்றைக்கி அதை வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தால் அன்றைக்கே ஒரு 74க்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்திருக்குமே. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளால் பாதிக்கப்பட்டது காவிரி பிரச்சனை. அதற்கு பிறகு இந்த வழக்கு வீரியம் கொண்டு சட்ட ரீதியாக நமக்கு நம்முடைய உரிமைகள் கிடைக்கின்ற நேரங்கள்லாம் பேச்சுவார்த்தையிலிருந்து டைவர்ஷனாக தான் கொண்டு வராங்களே ஒழிய பேச்சுவார்த்தை எந்த காலத்துலையும் இந்த பிரச்சனையில் ஒரு நல்லது செஞ்சதில்லை. அவங்க என்னவோ, நான் முடிச்சிடுறேன், அவங்க என்னவோ காவிரி நதிநீர் கர்நாடகாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று, அதை நம்ம போய் அவங்கக்கிட்ட யாசகம் கேட்குறதுக்கு போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகணும், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும், அவங்கக்கிட்ட போய் கெஞ்சணுன்ற ஒரு மனநிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அது உண்மை இல்லை. காவிரி நீரில் நமக்கு எம்பிக்கள் போனீங்கல்ல, நீங்க போய் சந்திக்கிறதுக்காக முயற்சி மேற்கொண்டீர்கள், அதையே பாஜக ஒரு நாடகமாக தான் விமர்சிச்சது. நான் என்ன கேட்குறேன்னா, கர்நாடகாவோட நீங்க பேச்சுவார்த்தை அதை பற்றி பேசலாம், இங்க இருக்கக்கூடிய நீங்க திமுக தானே, மற்ற எல்லா கட்சிகளும் தானே அந்த கோரிக்கை எழுப்புறாங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் கர்நாடகாவுக்கு சாதகமான ஒரு நிலையை எடுத்தது, அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்கள் சரியில்லை, மத்திய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த கொடுத்த அப்டேவிட்டை திரும்ப பெறணும், அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கின்ற கோரிக்கை தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமர் இடத்தில் மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கோரிக்கை வச்சாங்க. அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீதிமன்றத்தில் போய் மத்திய அரசாங்கம் சொன்ன செய்தி அது தமிழ்நாட்டுக்கு எதிரான செய்தின்றதை நான் எடுத்து சொன்னோம். இல்ல, அது அந்த இதற்கு இங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவசியம் இல்லை. அனைத்து கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அனைத்து கட்சியை ஸ்டாலின் சொல்றாரு 50 எம்பிக்கள் ராஜினாமா பண்ண பிரச்சனை தீந்துருமா? ஏன் கனிமொழி ராஜினாமா பண்ண வேண்டியதானே? இது அரசியல் நடத்துறதுக்கு தான் பயன்படுமே தவிர பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயன்படாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த காவிரி பிரச்சனையில் ஏன் இவ்வளோ கொந்தளிப்பும் இவ்வளோ ஒரு ஆரோக்கியமற்ற சூழலும் வந்ததுன்னு காரணம்னா, கர்நாடகாவில் இருக்கின்றவங்க இதை சட்ட ரீதியான பிரச்சனை அல்லது மாநிலம் சார்ந்த பிரச்சனை, இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட உள்ள பிரச்சனை, இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு விவசாயினுடைய ஜீவாதார பிரச்சனை, இந்த நாட்டின் உணவு உற்பத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற எண்ணம் இல்லாமல் இதை கொண்டு போய் உணர்ச்சி வயப்படுத்தி அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை
கொண்டு போய் கடைசியில் சமூக விரோதிகள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த அரசியல்வாதிகள் அதில் அந்த பிடியிலிருந்து மீண்டு வர முடியல. இது சாதாரணமாக சட்ட ரீதியாக கொண்டு போக இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு இந்த கொந்தளிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை கர்நாடகாவில் வந்திருக்காது. தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக, தன்னுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக அவர்கள் அதை வந்து கொண்டு போய் உணர்ச்சி வயப்பட்ட இன்னும் சொல்ல போனால் விசமிகள் கையில் ஒப்படைச்சிட்டு இன்றைக்கி அங்கே அந்த நிர்வாகமும் அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் செயலிழந்து இருக்கு. இன்றைக்கி அந்த விசமிகள் எடுக்கிற ஆயுதத்தை இவங்க தூக்கி பிடிக்கலன்னா இவங்களை நோக்கி திரும்புன்ற அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் அதையே தமிழ்நாடு செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? திரு உமாபதி அவர்கள்ட்ட 2 தான். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல நேரங்களில் இன்றைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு சென்ற போதெல்லாம் பேச்சுவார்த்தை 2 மாநிலத்திற்கும் இணக்கமான சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் தான் திமுக தலைவர் கடிதத்துல எல்லாம் பார்க்க முடியும். அதே தான் இன்னைக்கு பாஜக சொல்லுது. நீங்க நீதிமன்றம்லாம் இருந்தா இந்த பிரச்சனையை பேசி தான் தீர்க்க முடியும், 2 மாநில பிரச்சனைன்னு உங்க ஸ்டாண்டை தானே பாஜகவே எடுத்திருக்கு. நீங்க அநேகமா பாஜகவை பாராட்டணும். இல்ல எப்படி பாராட்ட முடியும்? தண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமா பாராட்டுவோம், கைகூப்பி வணங்கியே பாராட்டுவோம். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைச்சிருந்தா அந்த நிலையை எடுத்திருப்போம். அனைத்து இப்போ தோழர் ஆவடிக்குமார் சொன்னது வந்து அனைத்து கட்சி கூட்டமே தேவையில்லைங்கிற அதாவது இங்கே தமிழ்நாடு அரசு எனக்கு தண்ணி இந்த காலத்துக்கு இவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கிறது நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆகஸ்ட் மாதம் தண்ணி வரலன்ன உடனே தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தை அணுகுதுன்னு சொன்ன உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் கூடிய அனைத்து கட்சியும் கூடி பேசுகிறாங்க. அங்கே ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ், பிஜேபி, பாஜக, கம்யூனிஸ்ட் அத்தனை கட்சிகளும் அது போக இன்னும் இருக்கக்கூடிய வாட்டல் நாகராஜ், லொட்டு லொஸ்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆக நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான ஒருமித்த குரலை எழுப்ப தவறி இருக்கிறோம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால இல்லை. திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே வாங்கலேன். அங்க பாஜக காங்கிரஸ் என்பது கர்நாடகத்தில் சமீபத்தில் ஒரு வரப்போகிறது, தேர்தல் வரப்போகிறது. அவங்க நலன் இங்க இருக்கக்கூடியதுல திமுக அதிமுக தான் பெரிய ரோல் இங்க வகிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க கர்நாடக பக்க சார்போடு இருக்கிறாங்கன்றத இங்க பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அனைத்து கட்சியும் கூடியும் சொன்னா மட்டும் கர்நாடகத்துக்கு சார்பா இல்லாம வந்துருவாங்களா? அப்ப இது ஒரு அரசியல் வந்துருவாங்களான்னு கேட்காதீங்க. வரணும், வருவதற்கான அழுத்தத்தை கொடுக்கணும், கொடுப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இங்க இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அவங்களோட நிலைமை அந்த மாதிரி இருக்கும் போது கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிவை உங்களுக்கு கோடிட்டு காமிக்கிறேன். அவங்க ஜெயிச்சாங்களா, ஒரு எம்பியாவது பெற்றாங்களா, யார் பெற்றதுன்றத உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றத்தையும் பாத்துருங்க. இல்ல நான் அந்த விவாதத்திற்குள்ளே இல்ல. நான் 2 விஷயம் தான் திருப்தியாகும் இந்த பிரச்சனையில. இனி அடுத்த கட்ட ஸ்டேஜ் அப்படின்னா நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு கட்சி பாஜக அதிமுகவையும் குறை சொல்லுது, திமுகவையும் குறை சொல்லுது, திமுக அதிமுக பாஜகவை குறை சொல்லுது, அதிமுக திமுகவினுடைய நிலைப்பாடு காங்கிரஸை குறை சொல்லுது. இது ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கிறப்ப இதிலிருந்து தமிழகம் எப்படிதான் மீண்டு வர முடியல? அதாவது யார் யாரை குறை சொல்வது சரியா இருக்கு அல்லது குறையின் எந்த பகுதி சரியா இருக்குன்னு தெரிந்து கொள்றதுக்கு நமக்கு ஒரு சட்டகம் வேணும். we need a framework, ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். கடந்த காலத்தையெல்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ளே தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆனால் இப்போ என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க கர்நாடக அரசும் கர்நாடக சட்டப்பேரவையும் தொடர்ந்து மறுத்து வருகின்றன. அந்த சட்ட மீறலை, அதாவது ஒரு இன்னைக்கு இவ்வளோ தண்ணி திறந்து ஒண்ணுங்கிற உத்தரவு கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சட்டசபை ஒரு தீர்மானம் போடுது. அது ஒரு வரம்பு மீறிய செயல். அதுக்கு அதிகாரம் இல்லை சட்டசபைக்கு, அமைச்சரவைக்கும் இல்லை. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஆதரித்தாலும் செய்ய முடியாது. எல்லா கட்சியும் சேர்ந்து சட்டத்தை விட்டு நாங்கள் விலகுகிறோம்னு சொன்னால் தனிநாட்டுக்கு தான் அறிவிக்கணும். அப்புறம் எனவே இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்த பிறகும் இந்திய அரசு அதுக்கு துணை நிற்கிறது. அப்போ நம்ம ஸ்டாண்ட் என்ன? எந்த அரசமைப்பு சட்டத்தின்படி, எனக்கு இவர் குமார் சொன்னதில் ஒரு செய்தி என்ன உடன்பாடுன்னா, சட்டப்படி நம்முடைய பிடியை விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு கட்டத்திலும் சரியாக அந்த அரசு செயல்பட்டது. அதை நான் மறுக்கலை. அரசியல் என்ன பண்ணணுங்கிறது வேற செய்தி. அரசு என்ற முறையில் சட்டப்படி மாநில அரசு ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்த்தி இருக்கிறாங்க. அரசு இதழில் வெளியிட வைக்கிறது, வெளியிட்ட பிறகு அதுக்கான அந்த மேலாண்மை வாரியம் கேட்பது, ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை நகர்த்திக்கிட்டே போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த நீதிமன்றத்தில் இந்த அளவு கொண்டு வந்திருப்பது என்பது இந்த அரசினுடைய முக்கியமான ஒரு பங்கு. அது வழக்கறிஞருடைய சாதனைன்னு சொல்லி நம்ம தள்ளி கட்டிக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன கேள்வின்னா,
இப்படி எந்த வகையிலும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மறுக்கிற ஒரு மாநில அரசை நம்ம எப்படி டீல் பண்ணுறது? அதுக்கும் அதே சட்டம் வழி கொடுக்குது. எப்படி ஆற்று நீர் பகிர்வுக்கு 262 வழியோ அதே போல் இப்படி ஒரு மாநில அரசை வழிக்கு கொண்டு வருவதற்கென்று 355 இருக்கு, 356 இருக்கு. முதல்வர் அவர்கள் ஒரே ஒரு முறை 355 ஒரு முறை குறிப்பிட்டார். ஆனால் இந்த கட்டத்தில் நம்முடைய கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த கோரிக்கை என்னவா இருக்கணும்னா 356 பயன்படுத்து. 356(1)A படி எந்த துறையில் நீதிமன்ற உத்தரவை அவர்கள் மதிக்கவில்லையோ அந்த துறையை குடியரசுத் தலைவர் கையில் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கும் மேல இப்படி நீதிமன்ற உத்தரவை எதிர்ப்பதற்காக கலகம் செய்வார்கள், பஸ்ஸை எரிப்பார்கள், அரசு வேடிக்கை பார்க்கும்னா அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா திமுக மத்திய மாநில அரசுகள்னு சொல்றது இந்திய மத்திய அரசையும் கர்நாடக மாநில அரசையும் இல்லை, இங்க வழக்கு நடத்திட்டு இருக்கிற மாநில அரசை. இது என்ன அர்த்தம்? அப்புறம் அப்ப கர்நாடக எதிர்ப்பை தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது காங்கிரஸ் அரசுங்கிறதுனால, பாஜக வேறொரு இதுல இருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பை முன்னிறுத்துறாங்க. இதுதான் அரசியல். திமுக சொன்னது வந்துகிட்டு கர்நாடக மாநில அரசு தான் அப்படி இருந்துச்சுன்னா கர்நாடக மாநில அரசு காவிரி நீரை பெற்றுத் தருவதில் தமிழக அரசிற்கு முழுமையாக ஒத்துழைக்க திமுக தயாராக இல்ல. நீங்க நான் மீண்டும் பொள்ளாச்சி அவர்கிட்ட கேட்கிறது, மத்திய மாநில அரசு இருங்க ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். மத்திய மாநில அரசுகளே காரணம் என்று கூறுவது திரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக மாநில அரசு தான். கர்நாடக மாநில அரசு அடுத்த சென்டென்ஸ் ஜெயலலிதா அவர்கள் பேர் தான் வருது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பேர் தான் வருகிறது. ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஒண்ணு, நம்முடைய கோரிக்கை என்பது அரசமைப்பு சட்டப்படி 355-356 இந்திய அரசு பயன்படுத்த வேண்டும் என்று தமிழகம் ஒன்றாக சேர்ந்து கோரிக்கை வைக்கணும். ஒன்று. இரண்டாவது செய்தி, இந்த அனைத்து இந்திய தலைமையினுடைய கருத்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள்லாம் காவிரி உரிமைக்காக நிற்கிறோம்னு சொன்னா காங்கிரஸ் பாஜக மாநில தலைமைகள் அனைத்து இந்திய உறவை முறித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் காங்கிரஸையும் பாஜகவையும் அரசியல் வகையில் தனிமைப்படுத்தணும். அதற்கும் திமுக அவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்றது அவரோட விளக்கத்துல தெரிஞ்சு. இல்ல அதாவது முதல்ல நண்பருக்கு நான் சட்டத்தை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம அதை டவுட்டே பண்ணலை. அடிப்படையாக இன்றைக்கி அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணின பிறகு நானும் தோட தியாகம் உட்காந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கோம், ஒரு டிவியில் பேசும்பொழுது அவர் என்ன சொன்ன, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட் வில் கிவ் அ டைரக்ஷன் டு சென்டர், இந்த போர்டு அமைங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்ன நான் அப்படிலாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்தது. இன்னைக்கு முன்னாடி என்ன உத்தரவை கைவிடல, ஒத்தி போட்டுருக்காங்க. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். நானும் அதான் சொல்றேன். போர்டு தள்ளி மத்திய அரசு வாதத்தை அவங்க ஏத்துக்கல பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்ப பண்ணணும்னு சொல்லியிருந்தா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது, அது தட் இஸ் கெப்ட் இன் அபேயன்ஸ். அவ்வளவுதான் நான் சொன்ன ரைட் தானே. அப்ப மத்திய அரசு சொன்னது தப்புன்னு இருந்ததுன்னா நோ 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 இன்னைக்கே நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிருக்குமா இல்லையா? அவர் இதேதான் சார் நாங்களும் சொல்றோம். ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடும். அதனால எங்களுக்கு அந்த போர்டு அமைக்க வேண்டாம் என்று திரு இலகணேசன் சொன்னது மிக மிக சரியானது. போர்டு அமைக்க வேண்டாம் என்பது எங்களுடைய அதான் சார். இது சட்டப்படியாக பார்லிமெண்ட் மூலமாக இந்த பிரச்சனை தீரும் என்றால் இந்த 262 இருக்க அதன்படி பார்லிமெண்ட்டுக்கு தான் போயாகணும். ஆகவே அது பண்ணியாச்சுன்னா once and for all it is finalized. அதெல்லாம் சார் அதெல்லாம் 262 தான் சார் இருக்கு. நான் இவரை வந்து டிஸ்மிஸ் பண்றது அது இதெல்லாம் ஒரே ஒரு செய்தி தான். மரியாதைக்குரிய தோழர் தியாக அவர்கள் சொல்றது போல அரசாங்கம் தன்னுடைய சட்ட கடமையை சரியா செய்தது, அதில் ஓரளவுக்கு நம்ம வெற்றியும் பெற்றிருக்கோம். ஆனால் இதில் ஒரு தேக்க நிலை வந்திருக்கு. தேக்க நிலைக்கு காரணம் இப்போ வந்து மத்திய அரசு இப்போது எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு. அதை எதிர்கொள்வதற்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசாங்கத்தை அவர்களுடைய போக்கிலிருந்து மாற வேண்டும் என்ற முன்னெடுப்பை வைத்திருக்கிறார்கள். அடுத்து மத்திய அரசு என்ன செய்ய போகிறதோ அதற்கு தக்கவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். அதற்கு அதை போலவே சட்ட ரீதியாக நம்முடைய உரிமைகளை நிச்சயம் மீட்க முடியும் என்ற நம்பிக்கை, ஏன்னா அதுதான் நமக்கு பலனை தந்திருக்கிறது, அது தொடரப் போகிறோம். நன்றி. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி பிரச்சனை தொடர்பாக, காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக நம்ம தொடர்ந்து வாதித்து கொண்டே இருக்கிறோம். புதிதான சட்ட வியாக்கியானங்கள், கருத்துக்கள் வருகிறது. ஆனால் காவிரியில் தண்ணீர் தான் வரவில்லை அப்படின்ற சோகமான செய்தியும் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றொரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.